ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எஜுகேஷன் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் கால்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க. ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து இல்லம் தேடி கல்வி அப்படின்ற அந்த திட்டத்தை வச்சு நீங்கள் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி, அதாவது பிபிடியா அதை ரெடி பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டீமில் வந்து, அதாவது ப்ரீவியஸ் ஜாப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெல்லோஷிப்புக்கு 3 வருஷம் என்ன 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நீங்கள் இந்த ஃபீல்டில், அதாவது எஜுகேஷன் ஃபீல்டுலேயே தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லலை. எந்த ஃபீல்டுலையாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குறைஞ்சது 3 வருஷம் 5 வருஷம், இதுவே அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட இந்த ப்ரோக்ராம்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். ப்ரீவியஸாக நீங்கள் ஒர்க் பண்ண அந்த ஜாபில் ஒரு டீமை வந்து லீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணீங்க, ஸோ அந்த டீமோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி எஃபோர்ட் எடுத்தீங்கன்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு 200 வேர்ட்ஸில் நீங்கள் வந்து பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ நம்ம ஒரு ஐடியாஸாக கொடுத்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி அப்படின்றத வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பவர் பாயிண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளை பண்ணக்கூடிய அவங்க கேட்குற கொஷின் வந்து 4 to 5 ஸ்லைட்ஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ண ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து பிடிஎஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க டாபிக் வந்து இல்லம் தேடி கல்வி. இதில் நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து இந்த இல்லம் தேடி கல்விக்கு ரிலேட்டடாக நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துருக்கலாம். ஸோ இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்கள் தமிழில் கூட வந்து பவர் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் ஒரு வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்ததில் ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் எடுத்திருக்க வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வெப்சைட்டில் இல்லம் தேடி கல்வி அப்படின்றது அதோட குறிக்கோள் என்னது, நோக்கம், ஸோ எப்போ வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டம் 2022 அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தோட தொலைநோக்கு என்ன. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைடு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாடலுக்காக நான் ஒரு ஸ்லைடு ஒன்று எடுத்தேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். இதை வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பவர் பாயிண்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை வந்து சர்வ் பண்ணுறது பிடிஎஃபாக நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம இல்லம் தேடி கல்வி அப்படின்றதுக்கு ஒரு இமேஜ் கொடுத்து அந்த ஸ்கீமோட நேமை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த இடத்துல எந்த ஸ்கீம் அப்படின்ற இதை வந்து தமிழ்லேயே நம்ம வந்து டைப் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் இருக்கிற நோக்கங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிக்சர்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இல்லம் தேடி கல்வி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. கொரோனா காலத்தில் வந்து பல சார்ந்த பொது முடக்க காலம் இருந்தனால அரசு பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய மாணவர்களோட கற்றல் இடைவெளி வந்து இழப்புகளை வந்து சரி செய்யறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்னது, அதோட குறிக்கோள் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாபிக் வைஸ் கொடுக்கலாம். அவங்க 4 to 5 ஸ்லைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். உங்களுக்கு எது நல்ல பாயிண்ட் அப்படின்னு தோணுதோ அந்த பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தோட செயல்பாட்டு வழிமுறை எப்படி வந்து செயல்படுத்தினாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தன்னாளர், ஸோ அதே மாதிரி இந்த திட்டத்தில் நிறைய ஸோ இந்த திட்டத்தில் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய பேரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கிளாஸஸ் வந்து டைமிங் வைஸ் வந்து நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன மாதிரியான கிளாஸஸ் வந்து எடுத்தாங்க, இப்போ பேசுறது, வாசிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வாலண்டியர்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கணும், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளாஸ்லாம் எடுத்தாங்க.
ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் அமைப்பு முறை எப்படி இருக்கு, நிலை 1, 2, 3, 4 அதில் ஒவ்வொரு நிலையில என்ன விஷயம் இருக்கு. ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன்ல நீங்க இந்த திட்டத்துல வந்து கீ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும்ல, மெயினான பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஷார்ட் அவுட் பண்ணி உங்களோட ப்ரெசன்டேஷன்ல நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இந்த ஸ்கீம் பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. நீங்கள் எடுத்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பவர் பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் மெயினான பாயிண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் இருந்தால் பிக்சர்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் வந்து சர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு இங்கே பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைட்ஸ் யார் எல்லாமே வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். இதை தான் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸில் உங்களுக்கு மெயினான பாயிண்ட்ஸ் எது தோணுதோ, ஸோ நல்லா உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது வந்து அதே பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேர்ட்ஸ்க்கு நான் முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் ப்ரீவியஸாக ஜாபில் வந்து ஒரு டீம் லீடராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சவால்கள் என்னென்ன, அதை எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்டோட எஃபோர்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, உங்களோட எஃபோர்ட்ஸ்க்கு கிடைச்ச வெற்றி பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கொஷன். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருந்த பேசிக் கொஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா 200 வேர்ட்ஸ்ன்ட்டு. ஸோ 200 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க தமிழில் கொடுக்குறதான்ட்டு. ஸோ இங்கிலீஷில் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்லேயே நீங்கள் கொடுக்குறனா கொடுக்கலாம். பட் இதில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. இங்கிலீஷ் தான் நம்ம டைப் பண்ணணும். இதில் என்ன மாதிரி விஷயம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நீங்கள் என்ன மாதிரி ஜாப் வந்து பண்ணீங்க, அதில் வந்து அந்த கம்பெனியோட நேச்சர், அந்த கம்பெனி வந்து என்ன மாதிரியான கம்பெனி, என்ன மாதிரி டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு இருந்தது, ஸோ எவ்வளோ நாளைக்கு அந்த டீம் நீங்கள் வந்து லீட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க, என்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது, அதாவது ப்ராஜெக்ட் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு, ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்றது தான் இதில் வந்து கொஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு இது வந்து எப்படிப்பா டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தோணலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணேன். இதில் ஒரு டீம் ஒர்க் அப்படின்னா அந்த டீம் ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் சொல்கிறது, அதுக்கப்புறம் நம்மளோட டாஸ்க்கு, ஆக்ஷன் என்ன பண்ணோம், அந்த டீமோட அவுட்கம் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணதோட இதில் சில சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணி வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்கையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி டீம் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க, எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்மளோட ஒர்க் என்னவோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அடுத்த டவுட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு கொஸ்டினாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் யுவர் ரோல். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஜாபில் என்னென்ன மாதிரியான நேச்சர்ஸ் இருக்கும். நேச்சர்ஸ் மீன்ஸ் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரீவியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணதில்லை. இப்போ ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி உங்களுக்கு ஜாப் ரோல் வந்து இருக்கும். டேட்டாஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஸோ அதை ப்ராப்பராக வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வந்து ஒரு ஜாபோட ரோலு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்களை தான் இதில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ கொடுக்குற ஆன்சர்ஸை வந்து நீட்டாக நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. அதே சமயத்தில் இப்போ இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை பார்த்து எழுதிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு கூகுளில் போட்டு அது உங்களுக்கு எல்லாமே சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வந்து சப்மிட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான 2-3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 to 5 years வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெல்லோவில் உங்களுக்கு ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும்ன்ட்டு.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷலாக இப்போ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரோ இல்லைனா வந்து ஒரு கம்பெனியில் ஒரு அக்கௌண்டனாவோ என்னவாவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அந்த ஜாப்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சில பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வியில் வந்து வாலண்டரியாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அவங்களும் இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஜாப் ஒர்க் பண்ணீங்கனாலுமே ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்கனாலும் எல்லா ஃபீல்டையுமே நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து நீங்கள் அதை வந்து பெஸ்ட்டாக மென்ஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.